அது வரைக்கும் அமைதியா இருப்பான். உலகமே அப்படித்தான். ஆனால் தேவன் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி. கடினம் சாத்தியம் இல்லை, ஆனால் சாத்தியம். ஜெபம் பண்ணலாமா? அது ஒண்ணுதான் கோஸ்டல். இப்போ வந்துட்டார் ஜெபம் பண்றதுக்கு. வந்துட்டாரு. எதுக்கு கூப்பிட்ட போது வரல, இப்ப வர்றாரு. ஐயோ ஹலோ, தேவனுக்கு தெரியும் எப்போ வரணும்னு. ஆமேன். உலகத்திலே சொல்றான், லேட்டா வந்தாலும் இது தெரியுது இல்ல. ஒருத்தன் கமெண்ட்ல போடுவாங்க, இன்னைக்கு பாருங்க, மெசேஜ் முடிஞ்ச பிறகு. கண்டேன். சத்தமா சொல்லுங்க. பார்த்தீங்களா? ரட்சகரை நீங்கள் நான் பார்ப்பதற்கு முன்பதாக, இந்த உலகம் பார்ப்பதற்கு முன்பதாக, மரியாள் பார்ப்பதற்கு முன்பாக, யோசேப்பு பார்ப்பதற்கு முன்பாக தானியேல் கண்டார். ஆமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஆமென் சார், சொல்ல மாட்டீங்களா? அவரை கண்டேன் சொல்லுங்க. விஷன், விஷன், மேன் ஆஃப் விஷன், தரிசனம். எல்லாம் கரங்களை சொல்லுங்களேன். தேவனே, எனக்கு எது போனா பரவாயில்லை, உங்களை பார்க்கிற பார்வை மட்டும் என்னோட்டு போயிடக்கூடாது. ஒருத்தர் தோட்டக்காரன் சொல்றா, ஒருத்தர் அண்ணின்னு சொல்றான், பேதுரு பிசாசுன்றாரு. ஆவேசம் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பிசாசு. யாரை பார்த்து? எந்த பேதுருவை, அதாவது சபை கட்டுகிற மனிதனாக மனுஷனை பிடிக்க மாற்ற விரும்பினாரோ ஆவேசம், அலறினான். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து. அவரை பார்த்து அலறணுமா சந்தோஷப்படணுமா? கரங்களை உயர்த்தி சத்தமா. ஆனால் அவன் அலறினான். பாத்தீங்க, அரணா கூட அவனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஏற்பட்ட மக்கள் எல்லாம் சுகமானார்கள். மூன்றாவது, வாய்ஸ். துக்கத்தின் மத்தியில், மலையாள பாட்டு, துக்கத்தின் பானபாத்திரம். துக்கத்தின் பான பாத்திரத்துல வார்த்தைகள் கேட்காது, எதுவுமே கேட்காது, பாட்டு கேட்காது, வசனம் கேட்காது, பிரசங்கமே கேட்காது. ஆனா இப்படிப்பட்ட மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை அவர் கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கேட்டேன். படிச்சு பாருங்க, கேட்டேன். வார்த்தையின், ஆமென். எத்தனை வசனம் அது? 10:9. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வேத கையில் சொல்லுங்க. வார்த்தையின் சத்தத்தை கேட்டேன். கரங்களை உயர்த்தி, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே, சத்தமா, உன் வார்த்தையிலே சுகம்,